வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். 2 வகை பாப்கார்ன் இருக்குது. ஒன்று வந்து பட்டர்ஃப்ளை பாப்கார்ன், இன்னொன்று வந்து மஷ்ரூம் பாப்கார்ன். அது மஷ்ரூம் பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இது இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். இதனோட விதைகளில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் இன்னைக்கு செய்கிறது பட்டர்ஃப்ளை பாப்கார்ன். இந்த இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். வாங்க எப்படி பாப்கார்ன் செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாப்கார்னுக்கு தேவையானது நல்ல காய வச்ச மக்காசோள விதைகள். இது சாதாரணமாக கடைகள்லே கிடைக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு விதைகள் எடுத்திருக்கேன். இதுக்கு சுவை கூட்டுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இந்த நெய் எதுக்கு போடுறோம்னா அது சாஃப்டாக இருக்கும். உப்பு வந்து சுவைக்காக. இதை 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை முதல்ல சூடு பண்ணிடணும். நல்ல சூடு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மக்காசோள விதைகளை போடணும். கவனிச்சுக்கோங்க, நல்ல பேன் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் இந்த சோள விதைகளை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் கலந்து வச்ச அந்த விதைகளை போட்டு நல்லா பரப்பி விட்டுடுறேன். எல்லா விதைகளும் அந்த கடாயில் படுற மாதிரி பரப்பி விட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஹீட் பட்டு அது வெடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சமா கேப் விட்டு மூடிடலாம். இந்த விதைகளை போட்டதுக்கு அப்புறம் 30லிருந்து 40 செகண்ட் வரைக்கும் டைம் எடுக்கும் வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே வெடிச்சு முடிஞ்சிரும். இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அடுப்போட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம்ல வச்சிருக்கணும். இந்த கடாயை முதல்ல சூடு பண்ணும்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த விதைகளை போட்ட உடனே நம்ம மீடியமில் வச்சிடணும். ஃபுல்லில் வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு தான் நம்ம அதை பாப் பண்ண விடணும். இப்போ கிட்டத்தட்ட இது முடிய போகுது. இப்போ இது எல்லாமே வெடிச்சு முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா எல்லாமே வெடிச்சிருக்கு. இது அப்படியே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதா. அவ்வளோதான், பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டு செய்ததால ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இதே போல தான் வெண்ணெயிலையும் செய்தால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நெய்க்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், உப்பு, இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன், மிளகுத்தூள். நம்ம என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த விதைகளை அதில் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிடணும். மீடியமில் வைக்கணும். ரொம்ப சிம்மில் வைக்கக்கூடாது. மீடியமில் வச்சு வெடிக்க விடணும். அவ்வளோதான், பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டான பாப்கார்ன் கிடைக்கும். அதே சமயம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலையில் நிறைய பாப்கார்ன் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.